டென்சி. தமிழ் மணி 5 ஆயிட்டு. வா சில்ட்ரன்ஸ் பார்க்க போவோம். 4:55 தாண்டாவது. அப்ப எங்க வீட்டு கடிகாரம் தப்பா ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இங்க பாருடா 4:55 தாண்டாவது. ஆமா சரி போமா. அப்படி சில்ட்ரன்ஸ் பார்க்க. சில்ட்ரன்ஸ் 5 மணிக்கா? ஆமா 5 மணிக்கு ஷார்ப் வர சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா. இப்ப பேருமா? தம்பியே எங்க போற? உட்காருப்பாங்க போய். டென்சி அவர் பிரேயர் பண்றானடா. பிரேயர் பண்றவரா? ஆமா என்ன வாங்க உட்காருங்க. இந்தானே பிரேயர் பண்ணுங்க. என்னப்பா பிரேயர் பண்ண வந்து அப்படி தள்ளி விடுறீங்க? என்ன நாங்க சரி போறோம். பிரேயர் பண்ணுங்களே நாங்க. சரி உட்காருங்க. இல்ல நாங்க அங்க போறோம். சேர்ந்து பண்ணும். அப்படியானே சரி சரி எல்லாம் கை கூப்பிக்கோங்க. கண்ணு முடிக்கோங்க. ஓட்ட கண்ணு விடக்கூடாது. சரி விட குட்டீஸ் நீங்களும் கை கூப்பி கண்ணு முடிக்கோங்க. அண்ணன் சொல்லணும் ஓகேவா? அன்புள்ள ஏசப்பா. என்ன 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 சேட்டை பண்ணக்கூடாதுனே. சரி சேட்டை பண்ண மாட்டோம். பிரேயர் அப்ப சேட்டை பண்ணக்கூடாதுனே. சரி நம்ம அன்புள்ள ஏசப்பா. இந்த சில்ட்ரன்ஸ் டைம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும். நீங்களே எங்க கூட வாங்க. எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடலாமா? என்ன பாடலாம்னு நினைக்கிங்களா? ஆக்ஷன் சாங் தான். யாரெல்லாம் பாட ரெடியாக இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். கூட்டத்தில் நிறைய அக்காலாம் தூக்குறாங்க. சரி அப்போ நம்மளோட அவங்க தான் ஆர்வமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஈடு கொடுத்து நம்ம ஆடிடுவோமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர். இதே எனர்ஜியோட ஒரு பாட்டு பாடி ஆடிடுவோண்ணே. நல்லா கைகளை தட்டி உற்சாகமாக எல்லோரும் கை தட்டுங்க பார்ப்போம். நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே தட்டுங்க. நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேலைக்குள்ள சேர்ந்து இருந்தாங்க. நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. அந்த 8 பேரும் பேலைக்குள்ள சேர்ந்து இருந்தாங்க. சண்டை இல்லாம வம்பு இல்லாம, சண்டை இல்லாம வம்பு இல்லாம, போட்டா போட்டி போடாம சேர்ந்து இருந்தாங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. நோவா பேல தண்ணி மேல மிதக்குது பாரு. அந்த பேலைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்க. நோவா பேல தண்ணி மேல மிதக்குது பாரு. அந்த பேலைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்க. சிங்கம் கரடியும் யானை பூனையும், சிங்கம் கரடியும் யானை பூனையும் ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஆடுங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. பிள்ளைங்களா எல்லோரும் பயங்கரமா ஆடினீங்க. அதே எனர்ஜியோட அதே உற்சாகத்தோட ரெண்டாவது பாட்டு ஆடிடுமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இன்னும் நிறைய பேர் ஆடணும் சரியா? யாராவது ஆடாமல் இருந்தாங்கன்னா அவங்கள ஆடுங்கன்னு என்ன பண்ணணும்? எழுப்பிடணும். ஓகேவா? சூப்பர். எல்லாரும் நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா. குள்ள சகையு அவன் எட்டி பார்க்குறான். இயேசு ராஜாவை அவன் எட்டி பார்க்குறான். குள்ள சகையு அவன் எட்டி பார்க்குறான். இயேசு ராஜாவை அவன் எட்டி பார்க்குறான். எரிகோ என்னும் நகரிலே இயேசு ராஜா வந்ததால் சந்தோஷமே. எரிகோ என்னும் நகரிலே இயேசு ராஜா வந்ததால் சந்தோஷமே. நம்ம ஆயக்கார சகையுக்கு ரொம்ப ஆசையா இயேசுவை காண வேண்டும் என்று. நம்ம ஆயக்கார சகையுக்கு ரொம்ப ஆசையா இயேசுவை காண வேண்டும் என்று. காட்டத்தி மரத்து மேல ஏறினா கத்தரை காண வகை தேடினான். காட்டத்தி மரத்து மேல ஏறினா கர்த்தரை காண வகை தேடினான். ஓ ஹொய்யாரே ஹொய், ஓ ஹொய்யாரே ஹொய்,
ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய் ஹொய்யாரே ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய். மரத்து மேல சகையுவ ஏசுராஜா கண்டதும் சீக்கிரமா இறங்கி வா என்றார். மரத்து மேல சகையுவ ஏசுராஜா கண்டதும் சீக்கிரமா இறங்கி வா என்றார். உங்க வீட்டில் இன்று நான் தங்க வேண்டும் என்றதான் சகையுக்கு சந்தோஷமே. உங்க வீட்டில் இன்று நான் தங்க வேண்டும் என்றதான் சகையுக்கு சந்தோஷமே. சகையுவின் பாவம் அன்று மறைந்தது வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சகையுவின் பாவம் அன்று மறைந்தது வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய் ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய் ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய் ஹொய்யாரே ஓ ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய். ஜி சொல்லு தம்பிலே. அண்ணனை காணோம். ஆமா அந்த அண்ணன் காணும். எங்க போனாரு? போச்சு போயிட்டாரு நினைக்கிறேன். சரி விடு போட்டோம். அடுத்து வந்தாரு ஜோமுனாரு போயிட்டாரு. சொம்னு போதான் செய்வாங்க. பிறகு சரி அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்தது ஏதோ சாப்பாடுன்னு சொன்னாங்க. சாப்பாடு அந்த சுமித் என்ன சாப்பாடு போட்டு வைக்கணும்னாங்க. அதுவா? அதான் நாம இருக்கு. எனக்கு போன வாரமே அந்த அண்ணன் எனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னாங்க. பிரியாணியா? உனக்கு வாங்கி தர சொல்லலையா? என்கிட்ட சொல்லலையே. நீ போன வாரம் வரல. நீ என்ன கூப்பிடல. நீ வரல. நீ என்ன கூப்பிடல. எத்தனை வரல? இல்ல நீ தான் வரல. நீ என்ன கூப்பிடல. சரி இந்த வாரம் கூப்பிட்டுருக்கோம்ல. வந்திருக்கல. பிரியாணி இப்ப எனக்கு உண்டா? உண்டு எல்லாருக்கும் உண்டு. 2 பேருக்கு உண்டு. எல்லாருக்கும் உண்டான்னு தெரியலன்ட்ட. இல்ல நம்ம என்ட்ருக்கு உண்டு. உண்டு இல்ல. சாப்பிட்டு வந்துருமா? சாப்பிட்டு வந்துடும். மாவா டப்புன்னு போகும். என்ன பிள்ளைகளா பிரியாணியா இருக்குன்னு பார்க்காதீங்க. இது உங்களுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது. நம்ம பாய்ஸ் 2 பேர் வருவாங்க. அவங்க போட்டி யார் இந்த பிரியாணியை ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த 65 சூப்பராக இருக்கு. யார் ஜெயிக்காங்கன்னு பார்த்தோம். பாய்ஸ் வாங்க உள்ள. ரெடியா? யார் ஜெயிப்பான்னு பார்த்துருவோம். நீங்களா? நான் தான் ஜெயிப்பேன். யார் நீங்களா? நான் தான். இன்னைக்கு ஒரு போட்டியை பார்க்க போறீங்க பிள்ளைகளா. பார்த்துருமா? 3 2 1 ஸ்டார்ட். சாப்பிடுங்க. என்ன மெதுவா போயிட்டு இருக்கீங்க? என்ன தோத்துருவிய போல. என்ன விக்கிக்கிட்டா போச்சா? ஐயோ போச்சு. நம்ம ஒரு சிக்கன் எடுத்துருவோம். விக்கிட்டு போலாம் அண்ணனுக்கு. அண்ணன் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கிளறி பார்க்கவங்க. என்னாச்சு அண்ணன் ரொம்ப மெதுவாயிட்டாங்களே? ஐயோ போச்சு. சாப்பிடுங்கடே. என்ன இப்படி பண்றிய? சாப்பிடுங்க. அவ்வளோதான். தோத்துறாங்க அண்ணன். ஜெயிக்க மாட்டாரு. இல்லைடா யார் ஜெயிக்க நீங்களும் சியர் பண்ணுங்க. அண்ணன் முடிக்க போறாரு பாருங்க. சியர் பண்ணுங்க. நல்லா சியர் பண்ணுங்க 2 பேருக்கும். இன்னொரு சிக்கன் எடுத்து சாப்பிட்ருவோம். நம்ம யாரும் கவனிக்க. சூப்பராக இருக்கு. யார் ஜெயிக்காங்களோ அவங்க கூட அண்ணன் முடிக்க போறாரு. சியர் பண்ணுங்க அண்ணனுக்கு. அவ்வளோதான். அண்ணன் ஜெயிச்சிருங்க. அவ்வளோதான் போச்சு. நீங்கள் அடுத்த அமாவாசைக்கு முடிச்சிருங்க. சரியா? அவ்வளோதான். அண்ணன் ஜெயிச்சிட்டாரு பிள்ளைகளா. எல்லாரும் கை தட்டுங்க அண்ணனுக்கு. அண்ணன் தான் அன்னைக்கு ஜெயிச்சாரு. பாருங்க அண்ணன் தான் ஜெயிச்சிட்டாரு. அண்ணனுக்கு தான் இப்போ சிக்கன். சாடுங்க. நம்ம நைஸாக ஒன்று எடுத்துக்கிடுவோம். தெருப்பிலடா இன்னைக்கு டாஸ்க் முடிஞ்சிச்சு. வாங்க போயிடலாம். செஞ்சி சொல்லு தமிழே. கேம் எப்படி இருந்துச்சு? கேம் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு பிரியாணி தர மாட்டேன்ட்டாங்கண்ணே. ஆமா எனக்கும் தரல. அந்த உங்களுக்கும் தரலையா? குண்டா ஒரு அண்ணன் இருந்தாங்கல்ல. கேம் நடத்தினவரு
ஒரு ஆட்ல சிக்கனை போட்டு ஜவைக்காரு. சண்டை போட்டு புடிங்கிட்டீங்கண்ணே. அப்படியா? நான் சண்டையை பார்க்கலையே. அந்த ஒரு அண்ணன் கேம் விளையாண்டாங்க பாருங்க, அப்படியே சண்டையை போடுதாரு. கேம் விளையாண்டான்ட்டியா? ஆ சரியா? நான் பாதி லைட்டா வந்தேன். இந்த இன்னொரு அண்ணன் ஹரி அண்ணன் இருக்காங்கல்ல, ஆ. அவங்க பைத்தியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை எடுத்து ஏசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே நைஸா எடுக்கலான்னு போனேன், தள்ளி விட்டாங்க என்ன. சரியா போச்சு. நம்மளுக்கு யாராட்டும் வருவாங்க, கடவுள் எங்க இருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். வரட்டும், பார்த்துக்கிடும். ஏய் தம்பி இங்க வா. என்னது இது? ஐயோ, பிரியாணி யாருக்கு? உங்களுக்கு தானே? ஐயோ, போயிட்டாங்க. வாங்கண்ணே. ஏனே நமக்கு தான். ஏனே சாப்பிட்றேன். நீங்க சாப்பிடுங்க. ஏனே எனக்கு தானே. சும்மா இருக்கனே. சோமுனீங்களா? பண்ணியாச்சு. என்ன ஜோம் பண்ணீங்க? பிரியாணினே. பிரியாணி தானே? சரி, எனக்கு first, எனக்கு பிரியாணினே. கறி. சரி நல்ல சாப்பிட்டாச்சு, ஆனா வயிறு இன்னும் நிறையலனே. நிறைய சாப்பிட்டா நிறைய, கொஞ்சம் சாப்பிட்டா அப்படி நிறையும். சரிண்ணே, அடுத்து என்னதுண்ணே? கறி போதுண்ணே எனக்கு. அப்ப நான் இது என்ன செய்ய? கொஞ்சம் நீங்க சாப்பிடுங்கண்ணே. எலும்பா இருக்கு. ஸ்மித்தனு கொடுத்துருண்ணே. அவருதான் வாங்கி தரேன்னு ஏமாத்துறாரு. அவருக்கே கொடுத்துரும் நம்ம. நாய் நாய்க்கு போடும். ஸ்மித்தனுக்கு போடும்னே. நாய்க்கு போட்டாச்சே. தமிழே சொல்லிட்டு நாய்க்கு தூக்கி போட்ட. அது நீ சுமித்தனுக்குன்னு நாயை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப நேரம் பார்த்துச்சு. ஸ்மித்தனுக்கு கொடுக்கணும்னு இருந்தோம். சுமித்தன் எலும்பு சாப்பிடாராங்க. அவர் அது நம்ம கொடுத்துடலாம்ப்பா. அவரு 2 பிளேட் பிரியாணி தனியா உட்காந்து சாப்பிட்டாரு. தனியா சாப்பிட்டாரா? அம்மா நான் கேட்டேன், என்ன பிரியாணி இப்படி நான் அடுத்த வர வாங்கி தரேன்னு ஏமாத்திருக்காரு என்ன. சரி முடிஞ்சோன்னு பாத்துக்கிடும் அவரை. அவரு பராட்டி சந்திச்சுக்கலாம். பராட்டி நாடகம் நடிக்கவா தம்பியும் பாரு. அப்ப பாத்துக்கிடும். அவருக்கு வரணும்ல எப்படியும் பாத்துக்கிடும். அவர் யாருங்க? பெனட்டன தம்பி. பெனட்டன தம்பியோ? உனக்கு பாத்திருக்கேன். அந்த ஹைட்டா இருப்பாங்களா அந்த அவரேதான். சரி அடுத்து என்ன தமிழே? அடுத்து வந்துகிட்டு போய்கிட்டு வசனம் நினைக்கேன். அது என்ன வந்து போய் இழுத்துட்டு இருக்கா? மறந்துட்டு. அதான் வசனமா? ஆமா, வசனம் தான் நினைக்கேன். வசனம்னா அந்த மனப்படமா படிச்சு சொல்லுவாங்களா தானே? ஆமா, அது படிப்பு நம்மளுக்கு வராதுன்னு உனக்கு தெரியும், பாத்துக்கோ. நான் படிச்சுட்டு வந்துடுவேன். படிப்பியா? அப்ப எனக்கு சொல்லித்தரேன், வா போய் பாட்டு வருமா? போய் படிச்சுட்டு வருமா? வா படிச்சுட்டு வரும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் எந்த டாபிக் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? கரெக்டாக சொன்னீங்க, விட்டு கொடுக்காதே. சரியா? எந்த சூழ்நிலையும் ஏசப்பாவை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம இன்னைக்கு ஒரு வசனம் படிக்கலாமா? உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. சங்கீதம் 69:9. இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா? உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. சங்கீதம் 69:9. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தமிழே சொல்லிட்டேன். சி வசனம் படிச்சியா படிக்கலையா? வசனம் படிச்சேன், ஆனா படிக்கல. படிச்சியா படிக்கலையா? படிக்கலையா? என்கிட்ட வந்தா சொல்லி தந்திருப்போம்ல. அங்க ஒரு அக்கா இருந்தாங்க, அந்த அக்கா சொல்லி தரேன்னாங்க. எனக்கு கடைசி வரைக்கும் சொல்லி தரல. நீ அந்த அக்காட்ட போனதுக்கு என்கிட்ட வந்தா சொல்லி தந்திருப்போம்ல. கண்டிப்பா அடுத்த வாட்ட வந்துட்டு சொல்லி தந்துரும். சரியா? சரி. உங்ககிட்ட சுஜன் தானே நின்னாங்க. சுஜன் தான் நின்றாங்க. அதான் படிச்சிட்டேன். படிச்சிருக்கேன். ஏன்னா அந்த திட்டுவாங்க. அந்த அக்கா ஒண்ணுமே சொல்ல, நானும் பாட்டில் உட்காந்துட்டேன். எனக்கு சுஜன் அண்ணன் படி பண்ணி வச்சு படிக்க வச்சிட்டாரு ஃபுல்லா. இப்போ நானும் அடுத்த வாட்டி சுஜன் அண்ணன் கிட்ட வந்துடலாம் நினைக்கேன். என்கிட்ட வந்துரு, நானே படிக்க வச்சுறேன். சரி வாங்கிட்டு வந்துடுறேன். பிள்ளைங்களா நீங்க படிச்சீங்களா? பிள்ளைகள் படிச்சிருப்பாங்க. அந்த சித்திரக்கெல்லாம் பவித்ராக்கெல்லாம் இருக்காங்க, படிக்க வச்சிருப்பாங்கண்ணே. என்கிட்ட வந்தது கொஞ்சம் அந்த அக்கா ஒன்றும் சொல்லி தரல. படிக்க வச்சிருப்பாங்க. தம்பி அந்த பரம்பரை ஒரு தம்பி. தம்பி கருப்பிச்சிட்ட படிச்சியா? அவசரம் படிச்சியா? படிக்கலையா? படிக்கலங்க. அங்க ஒரு தம்பி பாரு, பச்சை சட்டைய படிச்சாங்க பாரு. தம்பி நீ முடிஞ்சோன்னு வா, உனக்கு சாக்லேட் அண்ணன் வாங்கி தரேன். அது சித்திரக்கா ஸ்டூடெண்ட். படிச்சிருப்பான். கண்டிப்பா. சரி பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் படிச்சிருங்க. சரியா? வசனத்தை படிச்சிருப்பாங்க நம்புதோம். பிள்ளைங்களா, உங்க சண்டை கிளாஸ் டீச்சர்ட்ட மறக்காம ஒப்பிச்சிருங்க. சரியா? எல்லாரும் ஒப்பிக்கணும், பாத்துக்கோங்க. தமிழே சொல்லிட்டேன். சி அடுத்து என்னது? அடுத்து ஒரு பைபிள்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவம். உண்மையான சம்பவமா? உண்மையான சம்பவம். யார் வரா சொல்லி எடுக்க? ஒரு
அக்கா வராங்க. ஒரு அக்காவா? ஒரு அக்கா தான் வராங்க ஆ அப்படின்ட்டு யார் சொன்னா நம்மளுக்கு? சுமித்தனை சொன்னாங்க. ஸ்மித்தனை சொன்னாங்களோ? அவர் சரி அப்பதான் சரி. எனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னாரு, ஆனா வாங்கி தரல. வாங்கி தர மாட்டார்ல அவரு, முடிஞ்சவனை பார்த்துக்கணும் அவரை. சரி சரி, நம்ம போய் பைபிள் சம்பவத்தை பார்த்துட்டு வந்துருவோமா? பைபிள் சம்பவத்தை பார்க்க போகணுமா? கண்டிப்பா. ஆமா, பின்ன வெளியே போலாம் வைக்கியோ போலான்னு பார்த்தேன். உன்னை ஸ்மித்தன் சொல்லிட்டு போம்பாரு. ஐயோ சுமித்தனா அவர் பயங்கரமான அவர்கிட்ட மட்டும் சொல்லி கொடுத்துறாத. அப்ப யார்கிட்ட சொல்லி கொடுக்கணும்? என்ன சுஜனன் இல்ல சித்ரா கிட்ட சொல்லி கொடுத்துருக்கு. சுஜனனா? சுஜனன் என்னைய மட்டும் திட்டுதாங்க. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு 3 முட்டாய் கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா. அப்ப என்னையே தான் திட்டுதாங்க. நான் பாத்துக்கிட்டேன், முடிஞ்சவனை பாத்துக்கிட்டேன். அன்னைக்கு நானும் ஜெபின்னு ஒரு பையனும் போனோம். ஆ ஆளுக்கு 3 முட்டாய். சரிதான். அவனுக்கு 2 கவர் இருந்துச்சு, எனக்கு 2 இதுல சாக்லேட் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஜூஸ் கூட வாங்கி தந்தது கிடையாது. என்ன எனக்கு வாங்கி தரல. ஆனா எனக்கு இந்த வாரம் ஸ்மித்தன் ஒரு மிட்டாய் கொடுத்தாங்க தெரியுமா? இது சுமித்தன் கொடுத்த மிட்டாய் கிடையாது, அப்புறம் சித்ராக்கா கொடுத்த மிட்டாய். சித்திரக்க கொடுத்ததா? அவங்க தான் சுமித்தன் கொடுத்தாங்க. நான் எனக்கு ஸ்மித்தனை பேக்குள்ள இருந்துச்சு பார்த்து கேட்டு. சரியா போச்சு, நீ அப்ப எடுத்திருக்க. சரி ரைட் விட்டுரு. தமிழ் சொல்லு டென்சி. எவ்வளவு நேரம் தான் கதை பேச? வா போய் பைபிள் சம்பவத்தை பார்த்துட்டு வரும். உண்மை சம்பவத்தையா? உண்மை சம்பவத்தை தான், நீ வந்தே ஆகணும். வா போவோம். வா போவோம் வா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை குறித்து தான் பார்க்க போறோம். என்ன சம்பவம்னா, எலியா தாத்தா கர்த்தருக்காக எப்படி வைராக்கியமா நின்னாங்க, அதை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, உங்கள எலியா தாத்தாவை பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஓ, கொஞ்சம் பேத்துக்கு தெரிஞ்சிருக்கே, பரவாயில்ல. ஓகே, இன்னைக்கு எலியா தாத்தா பைபிள்ல எப்படி வைராக்கியமா நின்னாங்கன்னு பார்ப்போமா? ஆகாப்னு ஒரு ராஜா இஸ்ரவேல்ல இருந்தாங்க. எசபேல் ஒரு ராணி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு சிலையை உண்டு பண்ணி அவங்களும் வணங்கி ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்யணும், அந்த சிலையை தான் கும்பிடணும்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தாங்க. ஜனங்களும் கர்த்தரை மறந்துட்டு பாகால என்ன செஞ்சாங்கன்னா கும்பிட ஆரம்பிச்சாங்க. உடனே இதை கேள்விப்பட்ட எலியா தாத்தாக்கு கோவம் வந்துச்சு. அவங்க உடனே ராஜாவை நோக்கி, ஆகாப் ராஜாவை நோக்கி வந்தாங்க. வந்து நீங்க இப்படி தேவனை மறந்துட்டு பாகால போய் கும்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல கோபம் கொண்டு பேசினாங்க. உடனே எலியா தாத்தா சொன்னாங்க, இனி 3 வருஷத்துக்கு இந்த தேசத்துல மழையும் பெய்யாது, விளைச்சலும் விளையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கோபமா என்ன செஞ்சுட்டாங்கன்னா அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் அந்த தேசத்துல மழையே பெய்யல குட்டீஸ். மழை பெய்யலன்னா என்ன ஆகும்? ரொம்ப வறட்சி ஆயிரும்ல, எந்த தானியமுமே விளையாதுல. உடனே அந்த தேசத்துல ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு. 3 வருஷம் மழையே இல்லையா? உடனே ஆகாப் ராஜா வந்து எலியா தாத்தா மேல கோவம் கொண்டுகிட்டாங்க. ஏன்னா எலியா தாத்தா சொன்னதுனாலதான் 3 வருஷம் மழையே பெய்யலன்னு சொல்லி ஆகாப் ராஜாக்கு கோவம் வந்துச்சு. 3 வருஷம் கழிச்சு எலியா தாத்தா திருப்பி ஆகாப் ராஜாவை பார்க்க அரண்மனைக்கு வந்தாங்க. வந்த உடனே அதை பார்த்த எலியா தாத்தாவை பார்த்த ஆகாப் ராஜா ரொம்ப கோபம் கொண்டு, உங்களாலதான் அந்த தேசத்துல மழையே பெய்யல, இந்த மாதிரி பஞ்சம் வர்றதுக்கு காரணமே நீங்க தான், ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஆகாப் வந்து ரொம்ப எலியா தாத்தா மேல கோவப்பட்டாங்க. அப்ப எலியா தாத்தா சொன்னாங்க, நீங்க பாகால வணங்குனதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. கர்மேல் மலைக்கு நீங்க வாங்க, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க. ஆகாப் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எலியா தாத்தா சேலஞ்ச் பண்ணாங்களே, அதுக்காக அந்த கர்மேல் மலைக்கு போனாங்க. எலியா தாத்தாவும் அந்த கர்மேல் மலைக்கு போனாங்க. அங்க போய் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா குட்டீஸ்? எலியா தாத்தா சொன்னாங்க, கல்லெல்லாம் அடுக்கி வைங்க, அது மேல விறகுகளை எல்லாத்தையும் வைங்க, அது மேல ஒரு காளையை வந்து பலியிட்டு அதன் மேல வைங்க. நீங்க பாகால் உண்மையான தெய்வமா இருந்தா பாகால நீங்க கூப்பிடுங்க, அக்கினி வானத்திலிருந்து இறங்குதான்னு பார்ப்போம். நானும் இதே மாதிரி கல்களை அடுக்கி விறகுகளை வச்சு காளையை வந்து பலியிடுறேன். எலியா தாத்தாவும் கல்களை அடுக்கி விறகுகளை வச்சு நானும் காளையை பலியிடுறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன், அக்கினி இறங்குதான்னு பார்ப்போம், யாருடைய தெய்வம் அக்கினியை இறக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு முதல்ல நீங்க தான் அதிகமா இருக்கீங்க, அதனால நீங்களே பாகால கூப்பிடுங்கன்னு சொல்லி எலியா தாத்தா சொன்னாங்க. ஜனங்களும் கற்களெல்லாம் அடுக்கி விறகுலாம் வச்சு காளையை அது மேல வச்சு பாகாலேன்னு சாயந்தரத்தை பாகாலே வாங்கன்னு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்டாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல ஃப்ரெண்ட்ஸ். எலியா தாத்தா கூட அவங்களை கிண்டல் பண்ணாங்க, நல்லா கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. அவங்களும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாகால என்ன செஞ்சாங்கன்னா கூப்பிட்டாங்க. ஆனா ஒண்ணுமே அக்கினி எதுவுமே இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் எலியா தாத்தாவோட டேன் வந்துச்சு. உடனே எலியா தாத்தா என்ன செஞ்சாங்க தெரியுமா குட்டீஸ்? அந்த கற்களை அடுக்குனாங்கல்ல, விறகெல்லாம் அது மேல வச்சாங்க, காலையும் பலியிட்டாங்கல்ல, அதுல 4 குடம் தண்ணியே என்ன செஞ்சாங்கன்னா அந்த விறகுகளை ஊத்த சொன்னாங்க. இப்ப விறகுல தண்ணி பட்டுச்சுன்னா அக்னி பிடிக்குமா? ஆனா என்ன நடந்தது தெரியுமா? எலியா தாத்தா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, நீங்க தான் உண்மையான தெய்வம், அந்த ஜனங்கள் அறியணும், நீங்க வானத்திலிருந்து அக்கினியை இறக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? வானத்திலிருந்து அக்கினி அப்படியே இறங்கி
காளையையும் விறகுகளையும் அப்படியே எடுத்துக்கொண்டது குட்டீஸ். உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு உடனே அந்த இடத்துல முழங்கால் படிட்டு கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சாங்க. ஜனங்கள் வந்து கர்த்தருடைய மகிமை அந்த நாள்ல பார்த்தாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், எலியா தாத்தா கர்த்தருக்காக எப்படி வைராக்கியமா நின்னாங்க. அது மாதிரி நீங்களும் கர்த்தருக்காக என்ன செய்யணும், வைராக்கியமா இருக்கணும். ஓகேவா? யாராவது உங்களை கிண்டல் பண்ணாலோ இல்லை வேற எதுவும் உங்களை சொன்னாலும் அதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் எப்பயும் போல நல்லா ஜெபிக்கணும், பைபிள் ரீட் பண்ணணும், கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யணும், வைராக்கியமா நிற்கணும். ஓகேவா? சரி, நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோமா? நான் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கணும், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவோமா? ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கண்ணை மூடுங்க, கை கூப்பிக்கோங்க, உண்மையாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நாங்களும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கணும் ஏசப்பா. எங்களுக்கு அந்த கிருபையை தேவனே நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஓகே, பாய். தமிழே, சொல்லிட்டேன் சி. அந்த அக்கா சொன்னதை கேட்டியா கேட்கலையா? கேட்டேன் கேட்கலை, கேட்டேன் கேட்கலை. ஒழுங்கா சொல்லுப்பா. கேட்டேன். கேட்டியா? என்ன சொன்னாங்க? அந்த அக்கா வந்து பைபிள்ல ஒரு உண்மையான சம்பவத்தை சொன்னாங்க. உண்மை சம்பவமா? என்ன சம்பவம்? அது வந்து எலியா, உனக்கு தெரியாதா? சொல்லுப்பா. நீ பார்த்த, நீ தண்ணி குடிக்க போன. ஏய் ஆமாப்பா, தண்ணி தாகமா இருந்துச்சு. சுஜனனை தாண்டி போன நான் பார்த்தேன். சுஜனண்ண கூப்பிட்டாங்க பாத்துக்கோ. சரி. அப்படி ஓடிட்டு தெரியுமாக்காம? ஓடுவல்ல, பயம் இருக்குல்ல சுஜனன் மேல. ஆமா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இப்ப சொல்றோம். சொல்லு. அவங்க வந்து எலியா தாத்தாவுன்னு ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னாங்க. எலியா தாத்தாவை பத்தியா? எலியா தாத்தாவை பத்தி. அது வந்து நீ வந்து வானத்துல இருந்து மழை பெய்யறது தானே பாத்துருக்க. ஆமா. அங்க வந்து நெருப்பே இறங்குச்சான். நெருப்பா? ஆமா. எப்படிடா? அவங்க ஜோம் பண்ணதுக்கு நெருப்பே வந்துச்சான். நெருப்பு வந்துச்சா? நெருப்பு வந்துச்சு. அப்படியா? நீ அப்ப ஒண்ணுமே கவனிக்கலையா? தண்ணி குடிக்க போனப்பா. தெருது. தமிழே, சொல்லு. அந்த அக்கா தான் இன்டிமேட் பண்ணிட்டாங்கல்ல? ஆமா, அந்த அக்கா பண்ணினாங்களாக்கும். ஆமா. என்ன பண்ண? நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ஆமா, தூங்கிட்டேன். சிரிச்சுட்டே சொல்லுதியப்பா. நான் அந்த அபிஷேகன் நின்னுகிட்டே தூங்குவாங்க தெரியுமா? ஆமா. அப்படியே தூங்கிட்டேன். அப்படி தூங்கிருக்கேன்னு ஒரு நான் அசைவு பார்க்கலையே. இல்லை. நான் பார்க்காம போயிட்டேனே. என் பக்கத்துல சுமித்தன் இருந்தாங்க. அப்படியும் நான் தூங்கிட்டேனே. இத்தனை நின்று தூங்குத நீ? நல்லா தூங்கிட்டேன். சரி. பிள்ளைங்களா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம்ல உங்களுக்கு எந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பகுதினே. சரி, பகுதி ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா. அப்படியா? சரி, இப்போ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா பிள்ளைகளா? எல்லாரும் சொல்லணும், பாத்துக்கோங்க. சரி, நம்ம இப்ப கிளம்பலாம். சரி, ஓகே, பாய் சொல்லிருமா? பாய் சொல்லிரும். பாய். டாடா.